Hi friends, welcome back to Sabaya kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் பீச் சமோசா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க கிச்சனுக்கு. நான் சுண்டலை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் துருவின மாங்காய், கேரட், கொத்தமல்லி, ஆனியன் இதெல்லாம் லாஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சென்னா மசாலா இருந்தால் சென்னா மசாலா எடுத்துக்கோங்க, இல்லைனா கரம் மசாலா எடுத்துக்கோங்க, மல்லித்தூள், மஞ்சள் தூள், சால்ட், அப்புறம் ஆனியன், கொத்தமல்லி, கடுகு, காஞ்ச மிளகாயை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணி தாளிக்கிறதுக்கு கடுகும் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக்கான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுண்டலையும் சேர்த்துக்கோங்க, மசாலாவையும் சேர்த்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சென்னா சமோசா சுண்டல்னால கொஞ்சம் இது கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆறுனதும் அது கொஞ்சம் திக்காகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஆஃப் பண்ணதும் நம்ம சுண்டல் ரெடி ஆயிருச்சு. அப்புறம் நம்ம சமோசா போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாக பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, சுண்டல் ரெடி ஆயிருச்சு. நான் இன்றைக்கி இந்த பெரிய சமோசா எடுத்திருக்கேன், அதாவது உருளைக்கிழங்கு சமோசா. இதை நல்லா குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுண்டலையும் சேர்த்துக்கோங்க. பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சமோசா உங்களுக்கு நிறையா வேணும்னா 2 சமோசா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணியிருந்த சுண்டல் சேர்த்து, அப்புறம் துருவின கேரட், மாங்காய், ஆனியன், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இதுக்காக இது நீ சாப்பிட்ணுன்றதுக்காக பீச்சுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம். சமோசா கூட ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.